வருஷத்தில் மட்டுமே எனக்காக யாரெல்லாம் என்னெல்லாம் வைத்தியம் சொல்கிறாங்களோ கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கான். அது யார் என்ன சொன்னாலும் சரி, அம்மாவுக்கு சரியானா போதும், அது கரெக்டா தப்பா அப்படி கூட யோசிக்க மாட்டான், உடனே கூட்டிகிட்டு போயிடுவான். அங்கே அவங்க இவ்வளோ நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 4:30க்கு எழுந்துப்பாங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது காலையில் எழுந்து வீட்டில் எல்லாருக்கும் எங்களுக்கு சமைச்சிட்டு 6 மணிக்கு ஒரு வீட்டு வேலைக்கு போவாங்க. 7:30 மணி வரைக்கும் 7:30 to 8:30 ஒரு வீட்டு வேலை பார்ப்பாங்க. அப்புறம் இன்னொரு வீட்டில் 10 மணி வரைக்கும் வீட்டு வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் நடந்தே வீட்டுக்கு வருவாங்க. அகைன் இங்கே இருக்க வேலையெல்லாம் மத்தியானம் சமையலெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஈவினிங் வீட்டு வேலைக்கு போவாங்க. இன்றைக்கி நாங்கள் அந்த நடேசன் நகரில் வலசரவாக்கம்லாம் அந்த ரோட்டில் காரில் போகும்போது எங்களுக்கு அதுதான் ஞாபகம் வரும். அம்மா நடந்து போனது, நான் சைக்கிளில் கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன் அவங்கள. ஸோ அந்த இன்சிடெண்ட்லாம் எங்களுக்கு ஒரு டைமே நாங்கள் அந்த பழசை என்றைக்குமே மறக்கவே மாட்டோம். ஸோ அவங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா சாமிக்கும் வேண்டிகிட்டு இருக்கேன், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன்.